வணக்கம். புதுவை நேரு வீதியில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றியதால் அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. புதுவை நேரு வீதியில் பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள நடைபாதை கடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தாசில்தார் ரமேஷ், வருவாய் அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், போலீசார் நேரு வீதியில் ராஜா திரையரங்கம் சந்திப்பில் இருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிரடியாக ஈடுபட்டனர். அப்போது நடைபாதை கடைகளை அகற்றுவதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன் தலைமையில் வியாபாரிகள் போக்லின் எந்திரத்தை மறித்து போராட்டம் செய்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்து பெரியகடை போலீசார் அவர்களை விரட்டியதால் அதிகாரிகளிடம் வியாபாரிகள் மோதலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் நடைபாதை கடைகள் முழுமையாக அகற்றப்பட்டது என கூறியதால் அனைவரும் கலைந்து சென்றனர். ஆனால் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தொடர்ந்ததால் சிலர் கடையை இழுத்து மூடிவிட்டு சென்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மக்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் மக்களின் நலன் கருதி ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக தெரிவித்தனர். இதுபற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முருகன் கூறுகையில், ஏற்கனவே நடைபாதை வியாபாரிகள் மிகுந்த கஷ்டத்தில் உள்ளனர். பண்டிகை நெருங்கி வரும் நேரத்தில் கடைகளை அகற்றினால் அவர்கள் எங்கே சென்று பிழைப்பு நடத்துவார்கள்? எனவே பொதுமக்கள் வந்து செல்ல சிரமமாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை மட்டுமே அகற்ற சம்மதிப்பதாகவும், மேலும் கலெக்டர் நடைபாதை வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை கடைகளை அகற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார். இதனால் நேரு வீதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, கொசக்கடை தெரு முக்கியமான தெருக்கள். இந்த தெருக்களில் வியாபாரிகள் தங்களுடைய விளம்பரத்திற்காக சில ஆடைகளை வெளியே போடுவதை யாரோ சிலவர் இடைஞ்சலாக இருக்கு என்று சொன்னவுடன் அதெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்து கலெக்டருடைய ஆணைப்படி புதுச்சேரி வருவாய்த்துறை அதிகாரிகளும் பிடபிள்யூடி அதிகாரிகளும் காவல்துறை துணையோடு இதை காலி செய்ய வந்தபோது அனைத்து வியாபாரிகளும் நடைபாதை வியாபாரிகளும் சேர்ந்து அதை தடுத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இருக்கிற இடம் இவ்வளவுதான், இதுல நாங்க வியாபாரம் பண்ணுவதற்கு மக்கள் தங்குதடையெல்லாம் வந்து சென்று போய் கொண்டிருக்கிறார்கள். யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு இந்த கடைகளை அகற்றுவது, அப்புறப்படுத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உயர்திரு கலெக்டர் அவர்களுக்கு கேட்டிருக்கிறோம். வியாபாரிகளை அழைத்து பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அழைத்து பேசி நல்லது ஒரு முடிவு காண வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும், இங்க எல்லா கட்சிகளும் வித்தியாசமா வந்திருக்கிறாங்க, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அந்த வியாபாரிகளுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஆதரவாக திரண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு நல்லது ஒரு முடிவு காணவில்லை என்று சொன்னால் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த நேரிடும் என்று புதுவை ஆட்சியாளர்களையும் கலெக்டர் அவர்களுக்கும் எச்சரிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்காலுக்கு காவிரி நீர் பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் ஆளுநர் இக்பால் சிங்கிடம் மனு அளித்தார். புதுவை ஆளுநர் இக்பால் சிங்கை காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நேரில் சந்தித்து காரைக்காலுக்கு காவிரி நீர் பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், காரைக்காலை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க புதுவை அரசு பரிசீலிப்பதாகவும் பின்னர் கணக்கெடுப்பதாகவும் சொன்னார்கள். ஆனால் இதுவரை அறிவிக்கவில்லை. மேலும் காவிரி நீரும் இதுவரை வந்து சேரவில்லை. உச்சநீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்திற்கு வரும் நீரில் காரைக்காலுக்கு நீரை தமிழக அரசு கொடுக்கவும் இல்லை, அதனை புதுவை அரசு வலியுறுத்தவும் இல்லை. இதுகுறித்து காரைக்கால் மாவட்ட கலெக்டர் தஞ்சை கலெக்டரிடம் பேசி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற அவர், மேலும் மத்திய ஆய்வுக்குழுவை புதுவைக்கு அழைத்து வரவும் நடவடிக்கை எடுக்காததோடு தமிழக அரசை அதிமுகவினரும் வலியுறுத்தவில்லை. புதுவையை புறக்கணிக்கும் தமிழக அரசின் மணல், காவிரி நீர், பாடநூல் என பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக அதிமுக போராட துணிந்தால் அவர்களுடன் இணைந்து போராட தயார் என்று கூறினார். மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நிலமதிப்பு கூட்டப்படும். நிலமதிப்பு ஜிஎல்ஆர் என்று சொல்லக்கூடிய நிலமதிப்பு கூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10, 15 அல்லது அதிகபட்சமாக 20% தான் உயர்த்துவது வழக்கம். ஆனால் இந்த முறை 1000% உயர்த்தியிருக்கின்றார்கள். உதாரணமாக 25 ரூபாய் சதுரடி என்ற இடத்தில் இப்பொழுது 800 சதுரடி என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆர்
ரூபாய் என்று சொன்னால் 30,000 ரூபாய் என்று சொன்னால் அதை 70,000 ஆக்கியிருக்கின்றார்கள். இப்படி எவ்வளவோ குளறுபடிகள். இது குறித்து துறையினுடைய செயலர், மாவட்ட கலெக்டர், பாண்டிச்சேரி மாவட்ட கலெக்டர், முதலமைச்சர் இவர்களிடத்தெல்லாம் சொல்லியும் இதுவரை அந்த குறை தீர்ப்புக்கப்படவில்லை. அரசாங்கத்திற்கும் பெரும் இழப்பு ஏற்படுகிறது, மக்களுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இத்தனை முறையும் முறையிட்டு பலனில்லாத காரணத்தால் நம்முடைய துணைநிலை ஆளுநர்கள் அதிகபட்சமாக அதிகாரம் படைத்த அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். காரைக்காலிலிருந்து பார்த்திருக்கிறோம். அவராவது இதற்கு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பிரச்சனைக்கு தீர்வு காணுவார், நல்ல ஒரு முடிவை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு 9,000 கன அடி நீர் கிடைக்கிற போது எங்களுக்கு அதில் ஒரு நாளைக்கு 150 கன அடி தண்ணீர் காரைக்காலுக்கு திறந்து விடப்பட வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் இதுவரை 30 கன அடி மட்டும்தான் திறந்திருக்கிறார்கள். அதுவும் கணக்கிடப்படாத அளவிற்கு ஏதோ அனாமத்தாக திறந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஒரு நாளைக்கு 150 கன அடி சொன்னால் எங்களுக்கு தினந்தோறும் வந்திருக்க வேண்டும், இதுவரை வரவில்லை. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அதிமுக நண்பர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், தமிழகத்தில் இருக்கிற தலைவர்களை குஷிப்படுத்துவதாக போராட்டங்கள் நடத்துவதெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஊர் மக்களுக்கு, இந்த மாநில மக்களுக்கு என்ன தேவையோ அதை தமிழகத்தில் பேசி வாங்கி கொடுக்க வேண்டும். இது போன்ற செயல்கள் ஈடுபடாமல் போட்டிக்கும் ஒரு கேலியாக கிண்டலாக போராட்டம் நடத்துவது என்பதெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஊர் மக்களுக்காக இந்த மாநிலத்துடைய அதிமுக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி பேச வேண்டும். நம்முடைய புதுச்சேரி அரசாங்கமும் தமிழக அரசுடன் பேசி, இன்னும் சொல்ல போனால் காரைக்கால் மாவட்ட கலெக்டர் அவர் பக்கத்தில் கூட தஞ்சாவூர் மாவட்டத்தில் கலெக்டரையோ, நாகப்பட்டினம் மாவட்ட கலெக்டரையோ, திருவாரூர் மாவட்ட கலெக்டர் சந்தித்து பேசி நம்ம உரிய நீரை பங்கிட்டுக் கொடுப்பதில் அவர் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை டெங்கு காய்ச்சலால் இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை கும்பாக்கத்தைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவரின் 1.5 வயது குழந்தை சிவரிஷிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வாந்தி, காய்ச்சல் ஏற்பட்டு சோர்வுடன் காணப்பட்டதால் எல்லைப்பிள்ளைச்சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்த்தனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதாக கூறி சிகிச்சை அளித்து வந்த நிலையில் குழந்தை திடீரென இறந்துவிட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குழந்தையின் இறப்பிற்கான காரணம் கேட்டபோது அவர்கள் சரியான பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவர் மற்றும் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பயிற்சி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்ததால் தான் குழந்தை இறந்துவிட்டதாக குற்றம் சாட்டினர். அவர்களிடம் உள்ளிருப்பு அதிகாரிகள் சமாதானம் செய்ததும் இறந்த குழந்தையின் உடலை பெற்றுக்கொண்டு கதறி அழுதபடி கும்பாக்கம் எடுத்து சென்றனர். குழந்தையின் இறப்பு குறித்து உறவினர் கூறுகையில், உடல்நிலை பாதிக்கப்பட்ட குழந்தையை அரசு மருத்துவமனை என்று நம்பி சேர்த்தோம். முதலில் டெங்கு காய்ச்சல் என கூறிவிட்டு பின்னர் இறந்த பிறகு டெங்கு காரணமில்லை என்று கூறினர். அலட்சியமாக செயல்பட்டது கவலையளிக்கிறது என்றும் இனிமேலாவது இதுபோன்று நடக்காமல் இருக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். குழந்தை 2 வயசு குழந்தை நேற்று நாங்க நம்பி இந்த எல்லப்புழசாவடியில அரசு பொது மருத்துவ சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நம்பி நாங்க சேர்த்துட்டு போறோம். டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் எங்கள்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. காலைல பார்த்தா குழந்தைக்கு அப்படியே எங்க கண்ணேரிகள் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. ட்ரிப்லாம் இறக்கிட்டு குழந்தை இறந்து போச்சு. முந்தானத்துக்கு இங்க சேர்த்த ஒரு குழந்தை ஜிக்மர்ல போய் இறந்து போச்சு. கடைசி கட்டமா அந்த குழந்தைய இங்க அனுப்பிச்சிக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு காலை தான் எங்களுக்கு தெரியும். இது போல ஒரு சூழ்நிலை. மனுஷன் பேசுவான், பேசக்கூடிய சக்தி இது, அவன் என்ன சொல்லுவான். ஆனா குழந்தை என்ன சார் சொல்லுவான். ஆனா மருத்துவ முதலமைச்சர் தான் பாக்குறாரு அந்த துறையை. ஆனா பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு குழந்தைங்க இருக்குது. மேலும் இந்த குழந்தை மற்றவர்களுக்கு பரவிடாம, அதே போல எங்க ஊர்ல இன்னும் 2-3% டெங்கு இருக்குது. இது சம்பந்தமா நாங்க சொன்னோம். அங்கன்வாடி எல்லாம் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் வைரஸ் எங்களா அவேர்னஸ் தெரியும். மருத்துவர் தான் சொல்லணும். அரசாங்கம் தான் உறுதி செய்யணும். இது அரசாங்க ஹாஸ்பிட்டல் நம்பி சேர்க்கிறோம். 24 hours டாக்டர் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் எங்க சேர்த்தோம். இல்லை இங்க இருந்து அப்போலோ கிட்டு போறதோ மெட்ராஸ் கிட்டு போறதோ எங்களுக்கு தெரியும். இதை நம்பி சேர்த்தோம். ஆனா எந்த வித மருத்துவமும் செய்யல. உள்ள அவங்க அம்மா இருந்தாங்க. இதுக்கு பேஷண்ட் கூட பையன் கூட அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்களே சொல்றாங்க, என் தங்கச்சி தான் இது, எதுவுமே செய்யல. ட்ரிப்லாம் நிறுத்திட்டாங்க. எப்படி பையனுக்கு துடிக்கிறான், வகுத்துல ஒண்ணுமே இல்ல, அப்படியே போயிடுச்சு என் கண்ணீருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மச்சான் எங்க தங்கச்சி அழுகுறாங்க. இதை நீங்க தான் தெளிவுபடுத்தணும். செய்தியாளராகி நீங்க பொதுமக்களாகி எங்களை கூட கஷ்டப்படுறதா சொல்லணும். உள்ளிருப்பு அதிகாரி சுந்தர் கூறுகையில், குழந்தைக்கு டெங்கு அறிகுறி இருந்தது உண்மைதான். ஆனால் அதிகமான பால் குடித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை இறந்தது. சரியான சிகிச்சை தான் அளிக்கப்பட்டது, எந்த தவறும் நடக்கவில்லை என்று கூறினார். புதுவை வில்லியனூர் அருகே ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் மற்றும் வெடிமருந்துகளை பறிமுதல் செய்த போலீசார் வீட்டின் உரிமையாளரை கைது செய்தனர். புதுவையில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை ஒடுக்க தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் போலீசார் வில்லியனூரை அடுத்த அரசூரில் தென்றன் நகர் 2வது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் வெடிமருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்ததால்
எஸ்பி பைரவசாமி தலைமையில் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் மோப்பநாய் விக்ரம் உதவியுடன் சென்று அதிரடி சோதனை நடத்தியதில் வீட்டின் மேல்மாடியில் மூட்டை மூட்டையாக பட்டாசுகளும் வெடிமருந்துகளும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். மேலும் வீட்டின் அருகே உள்ள காலிமுனை கொட்டகையில் விற்பனைக்கு தயாராக பட்டாசு அடுக்கி வைத்திருப்பதும் தெரியவந்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே தாசில்தார் யஷ்வந்தையா மற்றும் அதிகாரிகள் அங்கு வந்து ஆய்வு செய்து நடத்திய விசாரணையில் அந்த வீட்டின் உரிமையாளர் அழகர் வெளியனூரை அடுத்த திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் பட்டாசு தயாரிக்க அனுமதி பெற்றுவிட்டு பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் விதிமுறை மீறி பட்டாசு தயாரிக்க வெடிமருந்துகளை வைத்திருந்தது தெரியவந்ததால் அழகரை கைது செய்தனர். மேலும் பட்டாசுகள் மற்றும் வெடிப்பொருட்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து 3 லட்சத்திற்கும் மேல் மதிப்புள்ள வெடிப்பொருட்கள் மீது தண்ணீர் ஊற்றி செயலிழக்க செய்து 2 மினி லாரிகளில் அதனை கொண்டு சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தாசில்தார் யஷ்வந்தையா திருக்காஞ்சியில் ஆற்றங்கரையோரம் உள்ள அழகரின் பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்று பார்வையிட்டு பட்டாசு குடோனுக்கு சீல் வைத்து பூட்டினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.